Welcome all of you to my video. In this video, we are going to see Chapter 3 Algebra Exercise 3.10 Second Sum. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n square minus n by 2, where each team plays with every other team exactly once. A league schools 15 games. How many teams are in the league? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வாலிபால் கேம்ஸில் n டீம்ஸ் எவ்வளோ n டீம்ஸ் என்பது டீம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. n டீம்ஸ் இருக்கும்போது என்னன்னு சொன்னாச்சா ஜி ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட ஒருக்காக தான் சண்டை போடுறது விளையாடுவாங்க. ஸோ அப்போ அந்த லீக்குவில் 15 ஒரு லீக்கு வந்து எவ்வளோ ஸ்கெட்யூல் பண்ணுறதுன்னா 15 கேம்ஸை ஸ்கெட்யூல் பண்ணுது. அப்போ அந்த டீம்ஸில் எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க, அந்த லீக்கில் எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது லீகுன்னு சொன்னாச்சுன்னா அந்த வந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எவ்வளோ டீம்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான சம்மு. g of n is equal to n square minus n by 2. இதில் அவங்க எவ்வளோ ஸ்கெட்யூல் பண்ணதாக கொடுத்துட்டாங்க, g of n 15 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ டீம்ஸ் இவ்வளோ கேம்ஸு, ஆக்சுவலாக g தான் கேம்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் எவ்வளோ வாலிபால் கேம்ஸுமோ அது n டீம்ஸ் வச்சு இருக்கும்போது வாலிபால் கேம்ஸு எவ்வளோ நம்பர் ஆஃப் உள்ளதை தான் gn ஸ்கொயர் மைனஸ் n by 2 g of n கொடுத்துருக்காங்க. அதை லாஸ்ட் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த ஒரு லீக் வந்து 15 கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ g of n வந்து இதில் 15. அப்போ நீங்கள் அப்படி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு பை 2 இஸ் ஈக்குவல் டு 15. இந்த 2 வந்து சொல்ல கொடுப்பாங்க, n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 15 2 சார் 30. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த சைட் கொண்டு வந்துருங்க, n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 30 அண்ட் 1. ஸோ என்ன நம்பர் கேட்டிங்கன்னா 60 மைனஸ் 1 6 பைசா வரும். ஸோ இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா n மைனஸ் 6. ஸோ இல்லைனா n ஸ்கொயர் மைனஸ் 6n மைனஸ் 5n மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 5n மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ n இதில் காமன் எடுத்துங்க, ஒரு n காமன் எடுத்துட்டிங்க n மைனஸ் 6 வரும். இங்கே ஒரு 5 காமன் எடுத்துட்டிங்கன்னா அது மைனஸ் 5 காமன் எடுத்துட்டிங்கன்னா n மைனஸ் 6ன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ n மைனஸ் 6 வரைக்கும் எடுத்துக்காங்க, ப்ராக்கெட்டில் உள்ள இருக்குது, ப்ராக்கெட்டில் வெளியே இருக்கிற ரெண்டாவது எடுத்துக்காங்க. ஸோ இது வந்து ஸோ இது ப்ளஸ் 5. இப்போ வந்து n is equal to 6னா n is equal to minus 5. But number of teams cannot be negative. So this is impossible. நம்பர் ஆஃப் டீம்ஸ் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோ வந்து கேட்டிங்கன்னா 6 அவ்வளோதான். ஸோ இதுதான் 6 தான் அவங்க ஆன்சர். ஸோ n is equal to 2 ஆன்சர் வரும் உங்களுக்கு. இந்த மைனஸ் 5 என்பது பாசிபிள் கிடையாது, நெகட்டிவ் நம்பர் டீப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் 6ன்னு எழுதி ஆன்சர் முடிச்சிக்கலாம், அந்த சம்மை முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் வந்து கமெண்ட் சென்டரில் கேளுங்க. தேங்க்யூ.